ஷபகதரபபமா. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஆமென் பிசாசு தீட்டின ஆலோசனைகள், உனக்கு விரோதமாக மனிதர்கள் தீட்டுகிற ஆலோசனைகள் அதமாகி போகிறது. ஓ, நீ முன்னேற கூடாதபடிக்கு, உன் பிசினஸ் முன்னேற கூடாதபடிக்கு, உன் தொழில் முன்னேற கூடாதபடிக்கு, உன் ஊழியத்தில் நீ ஆமென் மேலே எழும்பாதபடிக்கு உன்னை கட்டுகிற, உன்னை அலைக்கழிக்கிற, உன்னை துன்பப்படுத்துகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை இழுக்கிற எல்லா உலகத்தின் மாயை, உலகத்தின் இச்சைகள், எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இப்பொழுதே வேறறுக்கப்படுகிறது. மூன்றாவது ஒரு காரியத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தோல்வி. ஜீசஸ், ஒரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக இன்றைக்கு நாம் கட்டாயமாய் ஜெபிக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, தோல்வி தோல்வி தோல்வி. இந்த சத்தம் உன்னை சுற்றிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறதா? இந்த ஒரு வார்த்தை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதா? உன்னை முடக்கி கொண்டிருக்கிற அநேக காரியங்கள், உனக்கு முன்பதா எந்த ஒரு ஆமென், உனக்கு முன்பதா எந்த ஒரு வழியும் இல்லை, எந்த வாசலும் இல்லை, எல்லாம் அடைக்கப்பட்டு, எல்லாம் கோணலும், எல்லாம் கரடு முரடானவைகளாய் இருக்கிறதா? எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்விகள், எல்லா முடக்கங்கள், உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான கோணலானவைகள், உங்களுக்கு முன்பதா இருக்கிற எல்லா கரடு முரடுகளை, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறபடி உனக்கு முன்பதாகவே அவர் கடந்து போகிறாரா? தடைகளை நீக்கி போடுகிறவர் தாமே உனக்கு முன்பதாய் ஆமென் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. கோணலானவைகளை செவ்வையாக்கி, கரடு முரடானவைகளை ஆமென் செவ்வையாக்குகிற தேவன் உனக்கு முன்பதாய் போகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன்னை வாழ வைக்கணும், உன்னை விடுதலையாக்கணும், உனக்கு ஒரு சுகத்தை தரணும், நீ வெற்றி உள்ளவர் வாழ்க்கையை வாழணும் சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆமென். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொண்டு, எத்தனையோ பாகாலும் தீர்க்கதரிசிகளும் சேர்ந்து எத்தனையோ சாபத்தின் வார்த்தைகளை சொன்னார்கள், எத்தனையோ முடக்கங்களை அவர்களுக்கு முன்பதாக இட்டார்கள். தேவ பிள்ளையே, அவர்களை சபிக்கும்படி கட்டளை இட்டார்கள், சபித்தார்கள், அவர்களை விரட்டினார்கள், அவர்கள் வளரக்கூடாதபடிக்கு அவர்களுக்கு விரோதமாய் அத்தனை காரியங்களையும் செய்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் கர்த்தர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? தேவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? சபிக்க புறப்பட்டவன், ஆமென் ஹல்லேலூயா, சபிக்க புறப்பட்டவன், அவனுடைய வாயிலிருந்தே கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜெபத்தை, இந்த நேரலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் இந்த இயேசு சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், நீ ஆசீர்வதிக்கவே ஆமென் ஆசீர்வதிக்கப்படுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஜெப நேரலையில, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற கருமையான தேவ பிள்ளையே, உன் பிசினஸ்ல, உன் வேலையில, நீ செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், உன் ஊழியத்திலையும் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு வெற்றி திருப்புமுனையை தருகிறார். The victory breakthrough, hallelujah, coming in your life. Oh hallelujah. உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது பார். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நல்ல முழு பலத்தோடு கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து இயேசுவே ஆமென் என்று சொல்லி பேச்சுக்கொள். ஷபகதரபபமா. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக ஆமென் பிசாசு தீட்டின ஆலோசனைகள், உனக்கு விரோதமாக மனிதர்கள் தீட்டுகிற ஆலோசனைகள் அதமாகி போகிறது. ஓ, நீ முன்னேற கூடாதபடிக்கு, உன் பிசினஸ் முன்னேற கூடாதபடிக்கு, உன் தொழில் முன்னேற கூடாதபடிக்கு, உன் ஊழியத்தில் நீ ஆமென் மேலே எழும்பாதபடிக்கு உன்னை கட்டுகிற, உன்னை அலைக்கழிக்கிற, உன்னை துன்பப்படுத்துகிற, உன்னை வேதனைப்படுத்துகிற, உன்னை இழுக்கிற எல்லா உலக
உலகத்தின் மாயை, உலகத்தின் இச்சைகள், எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இப்பொழுதே வேறறுக்கப்படுகிறது. ஓ ஹalleluya, வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் உனக்கு தெரியாமலே அடித்தளம் போட்ட கன்னிகளை வைத்த அநேக கன்னிகள் இப்பொழுதே வேதம் சொல்லுகிறபடி கன்னி தெரித்தது, நாம் தப்பினோம். இந்த ஆமென் ஜெப நேரத்தில் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சகல கன்னிகளும் தெரிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களும், உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பொல்லாத சத்துருடைய கிரியைகளும் அழிகிற வண்ணமாய் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி இப்பொழுது அதை பற்றி பிடிக்கிறது, அதை எரிந்து போகிறது. ஷேபலதரல மம மம ஷேகதர பப பப லீகபதரஹ ஷபகதுன மஹந்த ரப ஷகதடபா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் தகப்பனே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்கிற அந்த பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படுவதாக, வெற்றி உண்டாவதாக, அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வேலையில் அவர் வெற்றி உண்டாவதாக, ஊழியத்தில் அவர் வெற்றி உண்டாவதாக, செய்கிற எல்லா காரியத்திலையும் வாய்க்கப்படுவதாக. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஏன் உன் வாழ்க்கையில தோல்வி தெரியுமா? ஏன் உன் வாழ்க்கையில தோல்வி தெரியுமா? நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. உன் செவி கொடுத்து கர்த்தர் பேச விரும்புகிறார். ஏன் உன் பிஸ்னஸ்ல தோல்வி, ஏன் உன் வேலையில தோல்வி, ஏன் உன் ஊழியத்தில் தோல்வி, நீ எடுக்கிற காரியத்தில் ஏன் தோல்வி அப்படின்னா, நான் கண்ட ஒரு காரியம், நான் அனுபவித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, உன் காரியத்தை ஆமென் கர்த்தரிடத்திலே ஒப்புவி என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. ஓ வாழ்க்கையில உன் எதிர்காலத்தை குறித்து, ஒருவேளை நீங்க நாளைக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக கட்டப்போகிற வீடுகளா இருக்கலாம், இல்லை என்றால் உங்க வருங்காலத்தில் நீங்க செய்ய போற பிசினஸா இருக்கலாம், இல்லைன்னா வருங்காலத்தில் நீங்க செய்ய போற ஊழியங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வருகிற நாட்களில் நீங்க செய்ய போற ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். அந்த பிளான, அந்த காரியத்தை, அந்த செய்கைகளை, அந்த ஆக்டிவேட்டை, அந்த காரியங்களை ஆண்டவரிடத்தில் போய் ஒப்புவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் அதுதான் சொல்லுகிறது, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நீ இப்படி ஒப்புவிக்கும் பட்சத்தில் எனக்கு அருமையானவர்களே, நீ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக தேவ சமூகத்தில் உன்னுடைய காரியத்தை நீ ஒப்புவிக்கும் போது ஆமென் பரிசுத்த வேதமே சொல்லுகிறது, ஆமென் கர்த்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. thank you father. ஒப்பு கொடுப்பாயா, ஒப்பு கொடுப்பாய். ஆண்டவரே, என் எதிர்காலத்தில் இந்த காரியத்தை நான் வச்சிருக்கிறேன். வீடு ஆண்டவரே, என்னுடைய தொழில், என்னுடைய ஊழியம் ஆண்டவரே, அப்ப நான் செய்ய போகிற என்னுடைய எல்லா காரியங்களும், உங்க பிள்ளையின் திருமண வாழ்க்கையா இருக்கலாம், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் ஆமென் வீடு கட்டுகிற உன்னுடைய எல்லா ஆமென் தொழில் ஸ்தலங்களா இருக்கலாம், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என்ன காரியங்களை நீ செய்ய இருக்கிறாய், இந்த காரியங்களை தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. இப்பொழுது உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு கூட அவர் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் ஆமென் உங்க பிசினஸ்ல இருக்கிற தோல்விகளை மாற்றி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் ஆமென் வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகள் எல்லாம் அவர் மாற்ற போகிறார். ஒரு வெற்றியை கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர்.